மக்களே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஒயில் கார்டு உள்ள போயிட்டாங்களா, நிறைய பேர் போலகிலன்னு தகவல்லாம் வந்துட்டு இருக்கே, நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதை பத்தின ஒரு சில அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன, இன்னொரு பக்கம் லாஜிக்கா கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதைய பத்தி பேசிடுவோம். அடுத்ததாக என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் கேப்டனுக்கான பாசிபிலிட்டிஸும் தெரியுது. அது என்னன்றதையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. சில பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் போடாம பாக்குறீங்க. தயவு செய்து லைக்க போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், காலைல கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 4 பேர் ஒயில்ட் கார்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 4 பேர் யாருன்ற நேமை முதற்கொண்டு நான் கொடுத்துட்டேன். அவங்களோட ஏவி ஷூட்டிங் இது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சுன்றது தான் தகவல் நமக்கு வந்துச்சு. ஸோ நேத்து நைட்டு அங்கதான் இருந்திருக்காங்க. இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க டீம்னா, இன்னைக்கு டே வரையும் வீட்டுக்குள்ள போல. ஸோ நான் ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்பேஸ்ல கேட்டிருந்தேன், ட்விட்டர் ஸ்பேஸ்லயும் கேட்டிருந்தேன். அங்க போன சீசன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ரிவ்யூவர் எல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல கேட்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஸோ அவர் சொன்னது இன்ன வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே போகல அப்படின்றத எக்ஸாக்ட் அப்டேட்டா. அந்த 4 பேருமே அங்கதான் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எப்போ உள்ள அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்னா கடந்த 2 சீசனா எப்படி நடந்திருக்குன்ற ஒரு லாஜிக் பார்ப்போம். ஸோ ஒரு ஷோவை வந்து இப்போ நார்மல் எபிசோடாக பண்ணும்போது இந்த எபிசோடில் நிறைய கண்டென்ட் இருக்கு இன்னைக்கு சண்டேல. ஸோ விஜிஎஸ் இன்ட்ரோ கொடுத்து தான் ஒயில்ட் கார்டு லாஸ்ட் சீசனும் அடிச்சாங்க. அதுக்கு முந்தின சீசனுமே கமல் சார் அப்படி தான் அமிச்சாங்க. இப்போ ஒயில்டு கார்டை இன்னைக்கு அமிச்சோன்னா அந்த எபிசோடில் ஒயில்டு கார்டு போய் உள்ள ஒரு சில சம்பவங்கள் செய்வாங்க. ஐ மீன் என்னன்னா, போய் கண்டஸ்டன்ட் ரோஸ்ட் பண்றது, கண்டஸ்டன்ஸுக்கு நேம் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ அதை பண்ணாங்கன்னா அப்போ அந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாகுது. அந்த ஸ்க்ரீன் டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டும் நமக்கு வரல. எப்பவும் போல போன வாட்டிலாம் வந்து 8 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 2 வாட்டியுமே ஒயில்ட் கார்டு என்ட்ரிக்கு 8 மணிக்கு 8 மணி அப்படின்றது தான். ஆனால் இந்த வாட்டி ஷோவோட டைமிங் 9:30 மணி அப்படின்னு போகும்போது ஒயில்ட் கார்டு என்ட்ரி ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்டை எடுத்துக்க முடியும் நம்மளால. ஏன்னா 9:30 to 10:30 10:45 அந்த டைம்ல ஷோ முடியுது இல்லையா. ஸோ அப்போ ஒயில்ட் கார்டு இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகலான்றது மொதல் விஷயம். இதன் மூலமா கனெக்ட் ஆகுது. மேபி ஒயில்ட் கார்டு எப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னா, இன்னைக்கு போயிருக்கணும். ஸோ இன்னைக்கும் நம்ம போயிட்டு இருக்க டைம்ல போல. ஏன்னா நாளைக்கு வந்து நாமினேஷன், அந்த ஸ்வாப்பிங் இதெல்லாம் நடக்க போறதால அதுவுமே போலான்றது நமக்கு தெரியுது. மேபி நமக்கு எப்படா செவ்வாய்க்கிழமை அந்த பேசிஸ்ல வேணா நமக்கு அப்டேட் வரலாம். நாளைக்கு ஒயில்ட் கார்டு வீட்டுக்குள்ள போகலாம், செவ்வாய்க்கிழமை நமக்கு எப்படியாவது அப்டேட் வரலாம். ஸோ இப்போ டில் நவ் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணபடியும் சரி, அங்கே ஸ்பேஸில் இந்த தகவல்லாம் வந்துச்சு. அதை உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சொல்லிடுறேன். போன பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. ஆல்ரெடி ரீசெண்டாக இப்போதான் பேசிட்டு வந்தேன், இதுதான் தற்போதைய நிலவரம்ன்ற மாதிரி சொன்னதையும் இங்கே கன்வே பண்ணிடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்களா, அதையும் இங்கே கிளாரிட்டி கொடுத்துட்றேன். பட் அந்த 4 பேர் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை பேருன்னு தெரியல. அந்த 4 பேர் நான் சொல்லிட்டேன். இது ஒன்று. அடுத்ததாக அடுத்த வாரத்தோட கேப்டன்சியில் யார் யார் இருக்கா? கனி, பிரவீன்ராஜ், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம். எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரம் அந்த கேப்டன்சி பதவி ஆக வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பார். ஏன்னா கேப்டன்சியில் போனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய சங்கடங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதே அவருக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்ற கேட்டகரி தான். ஒரு பக்கம் சண்டை வருதா, அவருடைய பாயிண்டை சொல்லிட்டு அதுக்கு ஆர்குமெண்ட்லாம் பெருசா பண்றதில்ல. நீ அப்படி நினைச்சுக்கிறியா, நினைச்சுக்கோ, நீ இப்படி பேசுறியா, பேசிக்கோ அப்படின்ற மாதிரி தானே விலகிடுவார். பெருசா எதுவுமே போய் வைக்க மாட்டேங்கிறார். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ல கூட ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பாயிண்டை சொல்றாரு, அவங்க அப்படியே போறாங்கன்னா திரும்ப ஆர்குமெண்ட் பண்றதுல தானே விலகி வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவரு கண்டிப்பா போயிட்டு நம்ம தலையில நம்மயே ஏன் மண்ணை வாரி போட்டுக்கணும், அதுக்கு நம்ம சைலண்டா அடக்க ஒடக்கமா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிடுவாரோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. பட் அப்படி போனா அவருக்கு நேமுக்கு டேமேஜ் வராது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முதல் வாரம் வந்து கேப்டன் சரியான டேமேஜ் தூஷாரு. இப்ப கனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நல்லா இருக்காங்க, சில இடங்கள்ல நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி பையஸ் ரெண்டுமே கலந்த கலவையா இருக்கிறதால விக்ரம் அப்படி ஒரு ஆங்கிள் யோசிப்பாரோ தோப்பாரு. அதுவும் வந்து எப்படின்னா அது தோக்கிறதையும் வந்து நிஜமாவே எஃபெக்ட் போட்டு ஜெயிக்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு தோப்பாரு. முயற்சி பண்ணாம தோத்தா அப்பட்டமா தெரிஞ்சிடும்ல, அப்படியே முயற்சி பண்ற மாதிரி தோப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஸோ இவர் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக 2, ஒரு வேளை இவர் கேப்டன் ஆயிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி. அவரே அவருக்கு ஆப்போசிட் தான். பட் கேப்டன் ஆகலன்னா ரொம்ப தெளிவாகவும் கால்குலேட்டிவாகவும் இந்த கேமை நகர்த்துறாருன்றதை விக்ரம் எடுத்துக்கலாம். 2வது கனியா மற்றும் இவங்களா எடுத்தாங்கன்னா, ஸோ வீட்டோட சப்போர்ட்டு, வீட்டு மக்கள் முடிவு பண்ணும். ஏன்னா 2 வாரமா அப்படிதான் டிசைட் பண்ணியிருக்காங்க. போன வாரம் என்னடா அந்த கண்ணை கட்டுறது யார் தைரியமான நபர் அப்படின்றது, போன வாரம் முதுகுல குத்து கத்தியில குத்து அப்படின்ற மாதிரி கொடுத்து ஹவுஸ் மேட்ச் எல்லாம் ஒரு பக்கம் காப்பாத்திட்டாங்க, ஒரு பக்கம் கனியை. அந்த கேட்டகரியில் யோசிக்கும் போது ஹவுஸ் மேட்ச் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா திரும்பவும் கனி தான் கேப்டன், அந்த கேங் லீடரே கேப்டன் ஆக்கி விட்டுருவாங்க. ஹவுஸ் மேட்சை பேஸ் பண்ண டாஸ்கா இருந்துச்சா. ஒருவேளை இண்டிவிஜுவல் டாஸ்கா இருந்தா பிரவீன்ராஜ் ஜெயிச்சு கேப்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியா இருக்கிறது.
இப்போ பிரவீன்ராஜ் கேப்டன் ஆயிட்டனா கனி அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும், அதை சுபிக்ஷா கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு பரபரப்பை உண்டாக்குவார்கள் அப்படின்றது தான் எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல 3 பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா, இந்த 3 ஒருவேளை இந்த 3 நடந்துச்சுன்னா 3 கேப்டன் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் கேப்டன் ஆயிட்டார்னா பிரவீன்ராஜ் சூப்பர் டெலுக்ஸ் போயிடுவாரு. ஒரு பக்கம் துக்கத்தில் இருக்க கஷ்டத்தில் இருக்க சுபிக்ஷா வந்து பாச தூக்கி கனி கொடுத்துட்டாங்கன்னா 3 பேர் அப்படியே அட் அ டைம் கேப்டன்சி கண்டெண்டர் எல்லாரும் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படின்றது தான் தோணுது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.